சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பல்வேறு கட்சியினர் அதிமுகவில் இணையக்கூடிய விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க. அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம், குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்கக்கூடாது. அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்ப கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. பிறகு உதயநிதி இன்பநிதியா, இன்பநிதி, எல்லாம் நிதி பேரை வச்சிருக்கிறாங்க ஐயா, வேற எந்த பேரும் இல்ல. அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதிதான். அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசிற்கு முற்றுப்புள் வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, வாரிசு கிடையாது, குடும்பம் கிடையாது, நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஒரு தாய் தன் ஈன்றெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும். அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருவரு தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். திரு கருணாநிதி அவருடைய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அவர் மக்களுக்கு இல்ல, வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை யாரும் சீண்டி கூட பார்க்க முடியல. அதுக்கு காரணம் மக்களோடு மக்களாக, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அதிமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கட்சியை யாரோ முயற்சி பார்த்தாங்க, உடைக்க பார்த்தாங்க, முடக்க பார்த்தாங்க, ஒன்னும் வேலையாகல. அதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கமா இருந்தது. அதிமுக கட்சி மக்களுடைய கட்சி. இன்றைக்கு அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள், எனக்கு பின்னாலும் ஒரு ஆண்டு காலம் அதிமுக தொடரும். உங்களை நம்பித்தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதிமுகவில் ஒண்ணுதான் சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக. அதிமுகவுக்கு என்று தனி தலைவர் கிடையாது, அத்தனை பேருமே தலைவர் தான், அத்தனை பேரும் பொறுப்பாளர் தான். இன்றைக்கு நீங்களாம் அதிமுக வந்து சேர்ந்துட்டீங்க, இனி அதிமுக உங்களுடைய சொத்து, வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க மாட்டான். ஏன்னா மீதி எல்லாமே குடும்பத்துக்கு பட்டா போட்டான். அதிமுக ஒண்ணுதான் அனைத்து மக்களுக்கும் சொந்தமான கட்சி. அதிமுக இருக்கின்ற அத்தனை உறுப்பினருக்கு இந்த கட்சி சொந்தம். அந்த கட்சியில தங்களை கொண்டு இணைத்துக் கொண்டீர்கள். அதிமுக ஒரு மாபெரும் கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, சுமார் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் சேலம் மாவட்டத்திலிருந்து 234 தொகுதியிலும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். எனக்கு முன்னாலே அருமை சோழர் குறிப்பிட்டாரே, மலை பெருமாள் இங்கே குறிப்பிட்டாரே, நம்முடைய கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
தலைவாசல் கூட்டு ரோட்ல சுமார் 1000 ஏக்கர்ல 1050 கோடியில மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறக்க மனசு வரல. நினைச்சு பாருங்க, இது அத்தனை விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம், விவசாய தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம். ஆனா இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி இப்பதான் வெறும் திறப்புலா கண்டிருக்கார். நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால, அறிக்கை விட்ட காரணத்தினால, இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்ததின் வாயிலாக எப்படியோ அப்படியே ஒரு சம்பிரதாயத்திற்காக திறந்திருக்கிறார். எந்த விதத்தில் நாயம் சொல்லு பாருங்க. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் இந்த அரசாங்கம் வீணடிக்குது. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அங்கே பஃபலோ கால்நடை, அந்த கால்நடை பண்ணைக்கு போனேன். இந்த கால்நடை பண்ணையில் போனா ஒரு நாளைக்கு 1,30,000 லிட்டர் பால் ஒரு பால் பண்ணையிலிருந்து உற்பத்தி செய்யறாங்க. ஒரு பால் பண்ணையிலிருந்து 1,30,000 லிட்டர் பாலை உற்பத்தி செய்யறாங்க. அதை போய் அங்க பார்வையிட்டேன். அந்த பால் பண்ணையில எப்படி மாடை வளர்த்துறாங்க, எவ்வளவு பால் கறக்கிறாங்க, இதையெல்லாம் சேகரிச்சு இங்கே கொண்டு வந்து கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டினேன். அங்க இருக்கின்ற கலப்பின பசுக்கள் ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே கலப்பின பசுக்களை இங்கே கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி இங்க இருக்கின்ற பெண் தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை கொண்டு வந்தேன். விவசாயிகளுக்கு கொடுக்க வேணும், அதையும் மூடிட்டாங்க ஐயா. இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேணும்? ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டம். இன்றைக்கு நீங்க ஒரு 4 கறவை மாடு வச்சிருந்தா தான் 60-65 லிட்டர் பால் கறக்க முடியும். ஆனா ஒரே கறவை மாடு அந்த கால்நடை பூங்கா மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கி நம்முடைய தொழிலாளிக்கு இலவசமா கொடுக்கிறோம். பணம் வாங்கிட்டு கொடுக்கலைங்க, இலவசமா கொடுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பசு கொடுக்கின்ற பொழுது பால் உற்பத்தி பெருகும், அவருக்கு வருமானம் பெருகும். அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த கால்நடை பூங்கா. அதே போல ஆடு, நீங்க ஆடு நாம வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷம் பூரா வளர்த்தினா ஒரு 15-20 கிலோ கிடைக்கும். அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆடுகளை நம்முடைய தொழிலாளிகளுக்கு, பெண் தொழிலாளிகளுக்கு, நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை வளர்த்தினா 40 கிலோ கிடைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை நேரலையில் பார்த்தோம். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.